என் பேர் கருணாநிதி. நான் இங்கே ஸ்ரீரங்கத்துலேருந்து வரேன். ரொம்ப நாளாக ஸ்ரீ சாயோட டிவோட்டி. நான் பாம்பேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பாம்பேலேருந்து ஷிரடிக்கு அடிக்கடி போவேன். வருஷத்துக்கு ஒரு தடையாவது போயிட்டுருப்பேன். என்னோடய பையன் பேர் கூட ஸ்ரீ சாயின்னு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப அட்டாச்சு. இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இதுக்கு வரேன். நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக கட்டிடங்கள் ஒரு மாதிரி தெய்வீகமாக இருக்குது. உள்ளார வரக்குள்ளேயே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து அருள் பெறணும்னு நினைச்சு வேண்டிக்கிறேன். அன்னதானம் கூட காலையில் போய் நான் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு நல்ல அன்னதானம், நல்ல சர்வீஸு அது பண்ணுறாங்க. எங்களால் முடிஞ்சது வரவங்க முடிஞ்ச நன்கொடையில் கொடுங்க. நாங்களும் வரப்பெல்லாம் இங்கே ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நன்கொடையில் கொடுக்குறோம். தேங்க்யூ. நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். என் பேர் பூர்ணிமா ஷெனை. இவர் வந்து என் ஹஸ்பண்ட் பிகே ஷெனை. நான் வந்து பாபாவை வந்து ரொம்ப வருஷமாக நம்புகிறேன். ஆனால் எனக்கு இந்த கோவிலை பற்றி எதுவுமே தெரியாது. எப்பொழுதுமே நினைக்கிறது ஷிரடி போனோம்னு. ஆனால் போகிறதுக்கே முடியறதில்ல. என் ஹஸ்பண்ட் சொன்னார், இது மாதிரி தென் ஷிரடியில் இது மாதிரி என் ஃப்ரெண்டு NTC சந்திரமோகன் சார் கட்டியிருக்காரு. இந்த கோவிலை நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க. ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா கேள்விப்பட்டேன். 3 வேளை அன்னதானம், வரவங்களுக்கு எல்லாம் நல்ல வரவேற்பு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எப்பொழுதுமே இவங்க சொல்லுவாங்க, உன்னை ஷிரடி கொண்டு போறேன்னு. இதோ பாபா இங்கே இன்னைக்கு நல்ல நாள், ராமநவமி அன்னைக்கு எங்களை இங்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. சந்திரமோகன் சார் இவ்வளோ பெருசாக கெட்டிருந்த, இவ்வளோ பெருசு நல்லா பண்ணுறது, வாழ்க்கையிலே அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் எல்லாம் பாபா நல்லதான் பண்ணுவார். நல்லதான் பண்ணிகிட்டே இருக்காரு. பாபா எல்லாருக்கும் பிந்துணையாக இருப்பார். ஓம் சாய்ராம். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். என் பேர் பூர்ணிமா ஷெனை. இவர் வந்து என் ஹஸ்பண்ட் பிகே ஷெனை. நான் வந்து பாபாவை வந்து ரொம்ப வருஷமாக நம்புகிறேன். உதி அளவு மகிமை வேற எதுக்குமே இல்லைங்க. சாய் சரித்திரத்திலே உதி விஷயம் படிக்கச்சேன் நினைப்பேன், ஐயோ எனக்கு பாபா உதி கிடைக்கலையே, எனக்கு இந்த சுகரு இதெல்லாம் சரி ஆகணும்னா பாபா உதி குடித்தா நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு, அதே ஃப்ரெண்டு தான் பாபா ஃபோட்டோ கொடுத்தா. ஒரு நாள் வந்தா, இங்கே வாமானா, கொரோனா டைமா, என் கையில் 2 உதி பேக்கெட்டு, கண்ணில் அப்படியே தண்ணி வந்துடுச்சு. எனக்கு பாபா இப்படி பண்றாரு எனக்குன்னு உதி எடுத்தேன். அதை வந்து என் மீதி உதி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு டெய்லி நான் இப்போ காத்தால தண்ணி பாபாவுக்கு வச்சு அதில் உதி கலக்கி டெய்லி குடிக்கிறேன். கடவுளுக்கு பாபா கிருப்பையால எனக்கு இன்னைக்கு சுகர் நல்லா நார்மலா இருக்கு. ஓம் சாய்ராம். என் பேர் ஷர்மிலி. நான் சென்னையில இருந்து வரேங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க திருச்சியில சவுத் ஷீரடி சாய்பாபா டெம்பிளுக்கு வரேன். இது ரொம்ப பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஷீரடியில் இருக்க சாய்பாபா டெம்பிள் 3-4 டைம்ஸ் விசிட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் அதே எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடைக்குது. அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய ஏரியாவில் கட்டியிருக்காங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து அப்படியே ஷீரடியில் பாபா போய் எப்படி தரிசனம் இருந்ததோ அதே அளவுக்கு ஈக்குவலி இருந்தது. டிட்டோ அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. ஏதோ சின்ன டெம்பிள் மாதிரி இருக்கும்னு நினச்சி வந்தேன். பட் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒர்த். எல்லாருமே வந்து இங்கே பார்க்கணும். ஷீரடி போக முடியாத அளவுக்கு இருக்கவங்களா கூட கண்டிப்பாக திருச்சி வந்து இந்த சவுத் ஷீரடி டெம்பிள் பார்க்கலாம். அதே ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்க. நல்லா. நான் ஜெய்கீர்த்தி ஷிப்காட்லேருந்து வரேன். இன்றைக்கி வந்து சாய்பாபா சவுத் ஷிரடிக்கு வந்திருந்தோம். ஹைஜீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபுட்டு வந்து ரொம்ப ஹைஜீனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சாய்பாபா வந்து நல்லா கிளியராக பார்த்தோம். ஒரு பீஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே வந்து நிறைய மரம்லாம் இருக்குது. ஸோ நிறைய பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே. சர்வரோக தோஷ நிவாரணம் சாய்நாதா தரிசனம் சிறடிவாசாய வித்மகி சச்சிதானந்த தீமகி தன்னோ சாய் பிரசோதயாத். நான் குளித்தலையிலேருந்து வரேன். தென் ஷீரடிக்கு நான் 2வது தரமாக வரேன். ரொம்ப நாள் வரணும்னு ஆசைப்பட்டேன். 2 மாதத்துக்கு முன்னே வந்துட்டு போனேன். இப்போ இன்றைக்கி அவரே தான் கூட்டிகிட்டு வந்தார். நாங்கள் எதிர்பாராமல் நான் நினச்சேன். அவரோட மகிமை தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தது. அளவிடாத அளவு அவரோட அன்பு, அவரோட நம்பிக்கை, பொறுமை தான் எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நாங்கள் வரணும். அவரை வந்து பார்க்கணும், தரிசனம் பண்ணணும். எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க. அவங்க கும்பிடுவாங்க. அவரோட அருள் என்னைக்கு எல்லாரும் கிடைக்கும். பாபாவை தொடர்ந்து 15 வருஷமாக கும்பிட்டுட்டே இருக்கேன்.
அவரை நினச்சி நான் என்ன நினச்சி கும்பிட்டாலும் அதை வியாழக்கிழமைனா புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு அதை நடத்தி கொடுப்பாரு. அவ்வளோ சக்தி உள்ளவர். அவர் எங்கே இருந்தாலும் அவர் தேடி போய்கிட்டே இருப்பேன். என்ன வீட்டில் அவரை நினச்சிக்கிட்டே இருப்பேன். இவரோட சக்தி சொல்ல மாளாது, அவ்வளோ சக்தி உள்ளவர். அவரை திரும்ப திரும்ப அவரை நினைக்கிறவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. வீட்டில் இருந்து பொறுமை நம்பிக்கை, அந்த பொறுமையும் நம்பிக்கையும் அவர் எனக்கு கொடுப்பாரு. மன சங்கடத்தோடு இருக்கும்போது எனக்கு அந்த வாசகம் அவர் கொடுப்பாரு. இப்போ பொறுமையாக இரு, நம்பிக்கையாக இரு. அது உண்மையானது, அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதை எல்லாருமே நம்பலாம். அவரை நம்பினவங்க என்னைக்கு கைவிடப்படாது. என் பேர் பாலு, நான் ஸ்ரீரங்கத்துலேருந்து வரேன். இப்போ தான் இந்த தென் ஷிர்டி சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கேன். நான் வந்து ஏற்கனவே நம்ம ஷிர்டி சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்கேன் நான் அதனால் அங்கே வந்து ரொம்ப கூட்டமும் அந்த இது இருக்கனால வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி என்னால் அங்கே ஒன்றும் சுவாமி சேவிக்க முடியல. அந்த பாக்கியம் வந்து இங்கே எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே வந்து அமைதியான ஒரு எண்ணங்கள், ஒரு அமைதியான ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி எல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி அவங்க வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற அந்த விதம் வந்து எல்லா சிவன், ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் கவர் பண்ணி, அதுவும் இப்போ அந்த ராமநவமி இது வேறு நடத்தின்னு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது இங்கே வந்தானா அப்படி ஒரு மனதுக்கு அவ்வளோ ஒரு அமைதி கிடைக்குது. முக்கியமாக அதை சொல்லணும். எனக்கு இங்கே வந்துட்டு போனதில் ரொம்ப 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 சந்தோஷம். தென் ஷிர்டி சாய்பாபா கோயிலுக்கு நான் வந்து இது 2வது தடவை வரேன். என் பேர் நவமணி. நான் திருச்செங்கோட்டிலேருந்து வரேன். இது வந்து அங்கே ஷிர்டியில் எப்படி கோயில் அமைப்பு இருக்கோ அதே மாதிரியே அமைச்சு, அதே மாதிரியே வைப்ரேஷன் இங்கே இந்த கோயிலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு இந்த பக்கம் இருக்கவங்களுக்குலாம் இந்த கோயில் இருக்கிறது ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. பாபாவோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். எங்களுக்கும் பாபாவோட அருள் இருக்குதுன்னு நாங்கள் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறோம். நன்றிங்க. என் பேர் வெங்கட். நாங்கள் வந்து திருவண்ணாமலையிலேருந்து வரோம். இந்த கோயிலுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். நல்லா இருக்குது, சூப்பராக. தென் மாவட்டத்திலே ஷீரடி சாய்பாபா கோயில் இது. நாங்கள் யூடியூப் பார்த்து தான் வந்தோம். நல்லா இருக்குது, அருமையாக கட்டியிருக்காங்க. அன்னதானம் நல்லா, சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது. கோயில் பார்க்கறதுக்கு மன அமைதியோட நல்லாவும் இருக்குது. எல்லோரும் நீங்கள் எல்லாம் யூடியூப் பார்த்து நல்லா சாய்பாபா கோயிலுக்கு எல்லோரும் வாங்க. சாய் அருள் பெற்றுட்டு போங்க. சாய்பாபா நன்றி, வணக்கம். நாங்கள் காலப்பநாயக்கம்பட்டியிலேருந்து வரோம். என் பேர் அம்சா. இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாமி கும்பிட்டா உங்களுக்கு என்ன பலன்? சாமி கும்பிட்டா எங்களுக்கு என்ன பலன் கொடுப்பீங்க? நன்றி, வணக்கம். கோயில் ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப விசேஷமாக இருக்குது. நாங்கள் நினைக்கிறது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நம்பி தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். சாய்பாபா எங்களுக்கு துணையாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். என் பேர் அனிதா. சேந்தமங்கலத்துலேருந்து நாங்கள் வரோம். இது நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஆனால் சொல்லியிருக்காங்க, இங்கே வந்தால் நல்லது நடக்கும், நல்லது வேண்டது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ வேண்டு இருக்கோம். எங்களுக்கு நல்லபடியாக நடக்கும், சாய்பாபா நல்லபடியாக செய்யும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் வந்து வினோத்குமார். இவங்க என் ஒய்ஃப் வைஷ்ணவி. இது என் பையன் ஈஷான். நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து தான் வரோம். திருச்சி ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் இருக்க கிராஃபோர்ட், அங்கேருந்து வரோம். அந்த சவுத் ஷிரடி பார்த்திங்கன்னா நானும் ரொம்ப வருஷமாக வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பக்கத்தில் தான் இருக்கோம். பட் அது இன்றைக்கி தான் எங்களுக்கு கரெக்டாக ஒரு வரத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. பட் நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த கோயில் வந்து ரொம்ப கிளியராக, நீட்டாக, ஒரு எங்கேயுமே தூசி இல்லாத மாதிரி நீட்டாக நல்லா இருக்குது. அது மாதிரி ஒரு அப்படி கோயில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ சாமி நம்ம அவங்க கும்பிட்டுன்னு வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மனசில் வந்து ஒரு நிம்மதியான ஒரு அந்த இது நம்மளுக்கு இங்கே கிடைக்கிது. அது கீழே அந்த சிவன் இதெல்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக ஒரு தியானம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ப்ரெஷரோ ஏதோ நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இங்கே நம்ம இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்துட்டு உண்மையாலுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவத்தை தருது. அண்ட் கோயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த அளவுக்குலாம் ஒரு பெருசாக ஒரு நீட்டாக ஒரு அட்மாஸ்பியர்லாம் இவ்வளோ அளவுக்கு இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. பட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுமாதிரி இனிமேல் இந்த தேர்ஸ்டே வரும்போது இது மாதிரி வரலாங்கிற ஒரு பிளானில் இருக்கும். பட் அட்லீஸ்ட் ஒன்ஸாவது வரலாங்கிற ஒரு பிளானில் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எங்களுக்கு இது. அனைவருக்கும் வணக்கம். நான் கலைச்செல்வி, மலேசியாவிலேருந்து. இந்த அக்கரைப்பட்டி பாபா வந்து ஷிரடிக்கு அப்புறம் நான் பார்க்குற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோவில். ஷிரடியில் என்ன விசேஷமோ அது அத்தனையும் ஒன்று இங்கே பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஸோ எல்லாருக்கும் பாபா ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஷிரடியோட அடுத்த பரிணாமம் வந்து இங்கே பார்க்க முடியுது. ஸோ எல்லாரும் பாபாவோட அருளையும் ஆசீர்வாதமும் பெற்று எல்லாரும் சிறப்பாக வாழணும் அப்படின்னு நானும் பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி இந்த வாய்ப்புக்கு. வணக்கம், என் பெயர் ஜெயா, மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். இது ஒரு ஆன்மீக பயணம் எங்களுக்கு. இந்த ஷிரடி கோயில் வந்துட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் இப்போ தான் முறையாக அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். எனக்கு எந்த ஒரு அனுபவம் இல்லை. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் மன நிறைவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த நல்ல ராம நவமியில் இங்கே வந்து நாங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றதாக ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அடைகிறோம். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ராஜேஸ்வரி. நான் மலேசியாலேருந்து வந்திருக்கிறேன். இதான் முதல் முறையாக பாபாவோட கோயிலுக்கு கால் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப மன நிறைவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு. நாங்கள் மலேசியாவில் வந்திருக்கோம். என் பேர் கஸ்தூரி. சொல்ல வார்த்தையே இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நன்றி. வணக்கம், என் பேர் குணாலன். இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து பாபாவோட ஸ்தலத்தை பார்க்கும் போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவங்களோட பில்டிங், அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவ்வளோ அழகாக, அவ்வளோ நீட்டாக செஞ்சுருக்காங்க. உள்ளே போய் மண்டபத்தை பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அமைதியான ஒரு என்வாயர்மெண்ட், உங்களுக்கு தியானம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம். மீண்டும் இந்த இடம் வந்து நல்லா ப்ரோக்ரஸ் அடைஞ்சு அடுத்த வாட்டி இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மளோட டீமை கூட்டிக்கிட்டு நாங்கள் வர மாரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்குள்ள வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த தென்ஷிரடி பாபா 2009 நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் அவர் தான் நடத்துகிறாரு எங்களுக்கு. இங்கே வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கோம். எல்லா வித நல்லது கெட்டது எல்லாம் அவருக்கு, நமக்கு என்ன வேணும் என்ன கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். இது வந்து 4 திக்கேலேருந்து ஜனங்க எல்லாருமே இங்கே வந்து பார்க்குறாங்க. பாபா வந்து என்றைக்கும் நம்ம கூட தான் இருக்கார். அவர் நோய் நொடி இல்லாமல் எல்லாரையும் அவர் லோகக்ஷேமம் நல்லபடியாக நடக்கணும்னு பாபாவை நாங்கள் எப்போவுமே வேண்டிக்கிறோம். எல்லா ராமநவமி, புதிய வருஷம், எல்லா விசேஷங்களுக்கும் நாங்கள் தவறாமல் கலந்துக்கிட்டு இங்கே வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்குது. ஒரு வருஷ கிரமமாக நல்லபடியாக எல்லாமே நடந்து வருது. ஓம் சாய்ராம். என் பேர் நித்யஸ்ரீ. நாங்கள் திருச்சி புத்தூர்லேருந்து நாங்கள் வரோம். இந்த கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுலேருந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். நான் ஆன்லைனில் பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்போலேருந்து நாங்கள் வந்துட்ருக்கோம். இயர்லி அட்லீஸ்ட் ட்வைஸ்னாச்சும் நாங்கள் வருவோம். நான் வந்து பாபாவோட டிவோட்டியாக ஆனது வந்து 2013-14 நான் டிவோட்டியாக ஆகிட்டுருக்கேன். அதில் நாங்கள் நிறைய மிராக்கிள்ஸ் நான் பார்த்துருக்கேன் என் லைஃப்பில். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கேள்விப்பட்டு நான் வரும்போது நான் சின்ன கோயிலாக இருக்கும்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம். பட் பார்த்தோன்னே நாங்கள் ரொம்ப பிரமிச்சிட்டோம். இங்கே வந்துட்டு போனாலே எனக்கு பீஸ்ஃபுல், நிறைய சேஞ்சஸ் நிறைய கிடச்சிருக்கு எங்களுக்கு. இதை ரியலி நான் மனசார நான் சொல்கிறேன். நிறைய பேர் வாங்க, நாங்கள் நிறைய மாற்றங்கள் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இது என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட உண்மை, சத்தியம். நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம பாபான்ற வார்த்தையை தவிர நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். பாபா எங்களை காப்பாற்றுங்க தான் நாங்கள் நின்று இருக்கோம். பல இடத்துலேருந்து என்னை வந்து காப்பாற்றிருக்கார், பல சோதனைகள்லேருந்து எங்களை காப்பாற்றிருக்கார். நாங்கள் யார்கிட்டையுமே எதுவுமே ஷேர் பண்ணது கிடையாது பர்சனலாக. அதாவது எங்கள் சிஸ்டர்ஸோ பிரதர் யார்கிட்டையுமே நான் ஷேர் பண்ண மாட்டேன். பாபாட்ட மட்டும்தான் நாங்கள் அழுவோம். என்னை பல விஷயத்தில் நான் காப்பாற்றிருக்காரு. நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். நன்றி. ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் பேர் மோகனா, லால்குடி. நாங்கள் வந்து 2011 இந்த கோயில் ஆரம்பமாச்சு. அதுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்குறோம். இந்த கோயிலுக்கு வரது தான் ஒரு மன நிம்மதியே. பிறந்த பிறவியோட பயன் அடைஞ்சா இந்த கோயிலுக்கு வந்து தான் எங்களுக்கு மன அமைதி, எங்கள் ஆரோக்கியம் எல்லாமே இந்த பாபானால தான். எங்கள் சந்தோஷத்துக்கு முதல் காரணம் வந்து அக்கரைப்பட்டி பாபா தான். அக்கரைப்பட்டி பாபா தவிர தான் மனசார நீங்கள் நினைங்க, எந்த ஒரு தீங்கு உங்களை நினைக்காது. பாபாவை மனசார நினச்சி முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சிங்கன்னா, இந்த பாபாட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். பாபா முழுசாக நம்புங்க, எதுவுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் சாய்ராம். நாங்கள் வந்து 15 வருஷமாக இங்கே பாபா கோயிலுக்கு வர்றேன். பாபா வந்து எல்லாமே நடத்தி தருவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா இந்த சவுத் பாபா கோயிலுக்கு வாங்க. எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பாபா தான் காப்பாற்றி கொடுத்தாரு. பாபாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நாங்கள் வந்து 60 பேர் சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாபா கோயிலில். யாருக்கும் எந்த குறையும் இல்லை. பாபா கோயிலுக்கு வந்து இந்த வாரம் வந்தாங்கன்னா அடுத்த வாரம் சந்தோஷமாக வருவாங்க. அதுக்கிட்டே வந்தால் அடுத்த வாரம் செத்துக்கிட்டே வரலாம். ரொம்ப வந்து பாபா வந்து மகிமை நிறைந்தவர். உலகமெல்லாம் இந்த சவுத்தியரி பாபா கோயில் வந்து பிரசித்தி பெற்றது. நீங்கள் என்ன நினச்சி வந்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். நாங்கள் லால்குடியிலேருந்து உள்ள கிராமம், இடையாற்றமங்கலத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் 15 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம்.
நாங்கள் வந்து இந்த சவுத் சீரடிக்கு வந்து சின்ன கோயிலாக இருக்கும்போதே குருஸ்தானம் இருக்கும்போதே வந்திருக்கோம். பெரிய கோயில் வரவிலும் வந்திருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாமே நல்லா தான் நடக்கும். நீங்கள் வாங்க, கோயிலுக்கு வாங்க. அதாவது வந்து அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு எப்படி நம்ம சந்தோஷமாக வருவோமோ அதேமாதிரி வியாழக்கிழமை அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் வருவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் அழுக ஆரம்பிச்சிருவோம். அம்மா பார்க்கலன்னா எப்படி ஒரு நாள் அம்மா பார்க்கலன்னா குழந்தை எப்படி அழுமோ அதுமாரி ஒரு வாரம் வரலன்னா எங்களுக்கு மனசு கஷ்டமாயிரும். ஓம் சாய்ராம். எல்லாம் நல்லது. மணச்சனூர்லேருந்து வரேன். 9 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். நான் வரையில் ரொம்ப மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப இந்த கோயிலுக்கு கூப்பிடுவாங்களா அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு வந்தேன். ரொம்ப எல்லாமே நிறைவேறிச்சு. அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுறது அவ்வளோ ஒரு மன சந்தோஷம். எல்லாத்துக்கும் சொல்ல அவ்வளோ நடக்குது. என் பையனுக்கு படிக்கல, ரொம்ப ஃபீஸ் கட்ட கூட அவ்வளோ கஷ்டப்பட்டேன். வீட்டுக்கு போனோடனே ஒரு பொருள் கிடச்சிச்சு எனக்கு. அப்படியே அதை வச்சு ஃபீஸ் கட்டினேன். ரொம்ப அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து பிள்ளை கல்யாணம் பண்ணி இப்போ ஜப்பானில் இருக்காங்க. மருமகளும் 2 பேரும் அவ்வளோ ஒரு குறை இல்லாமல் எதை நினச்சாலும் நடக்கும். என் வீட்டுக்காரர் வியாழக்கிழமை தான் லீவில் இருந்தார். நான் கோயிலுக்கு வர்றதுனால அந்த லீவையே மாற்றிட்டார். நீ கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் போவாட்டி கூட என் வீட்டுக்காரர் நீ போன்னு ரொம்ப வற்புறுத்தி நான் வந்துக்கிட்டே இருக்கேன். எல்லாருமே நாங்கள் அவ்வளோ ஒரு இதாக எது பேசினாலும் விட்டு கொடுத்து எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இந்த கோயிலுக்கு வந்து எல்லாருக்கும் இந்த கூட்டு பிரார்த்தனை செய்கிறனால அவ்வளோ மனசு நிம்மதி. வரலைன்னா கூட எப்போ கோயிலுக்கு வருவோம். ஒரு நேற்று நான் போய் வண்டியிலேருந்து விழுந்துட்டேன். ஆனாலும் எப்படி இந்த வந்தேன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ கைவலி கால்வலியோடு வந்திருக்கேன். அவ்வளோ ஒரு மன சந்தோஷம். என் வீட்டுக்காரர் கூட தெரியாது நான் விழுந்தது. ஓம் சாய்ராம். நான் கலைச்செல்வி மணச்சனூர்லேருந்து வரேன். ஒரு 13-14 வருஷமாக வந்துட்டுருக்கோம் தொடர்ந்து. இங்கே வந்தால் கேட்டதெல்லாம் கிடைக்கும், கிடைக்கிறதெல்லாம் நிலைக்கும். நிலைச்சி எப்பயுமே நம்ம வாழ்வில் இன்பம் மட்டும்தான் இருக்கும். பாபா எல்லாமே தருவார், கேட்குறது எல்லாமே தருவார். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். என் பேர் கிருஷ்ணவேணி. நான் 15 வருஷமாக வரேன். தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். காலையில் வந்து காக்கட்டா ஆரத்தி ஆரம்பித்து நைட்டு 8 மணி வரைக்கும் 4 வேளை பூஜை நடக்கும். அதுவும் இல்லாமல் நடுவில் வந்து பாலா பூஜை நடக்கும். அதில் நாங்கள் பிரார்த்தனை நிறையா வச்சுருக்கோம். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் நடந்திருக்கு. மேலும் வந்து பாபா நினச்சா மட்டும்தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு வர முடியும். யார் நினச்சாலும் வர முடியாது. பாபா வச்சதுனால தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து வரணும்னுட்டு நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோம். எங்களை மாதிரி எல்லாருக்குமே நல்லதே கிடைக்கணும், நல்லதே நடக்கணும்னுட்டு வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். என் பேர் கலா. நாங்கள் டோல்கேட்லேருந்து வரோம். 15 வருஷமாக நாங்கள் வந்துட்டு இருக்கோம். அவரே நம்பி எனக்கு வந்துட்டு இருக்கோம். என்னோட 2 குழந்தைங்களுக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்தது. எல்லாமே அவரோட செயல். எல்லாமே எதுவும் வியாழக்கிழமை தான் எனக்கு நடக்கும். எதுவுமே அவரோட செயலாக நினச்சிட்டு இருக்கோம். மூட்டு வலி வந்தது எனக்கு அது கூட பாபாவோட செயல் தான். எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ எனக்கு அது ரொம்ப வலிலாம் இல்லை. இப்போ அவரை வேண்டிட்டு நாங்கள் நடந்து வர்றது எல்லாமே செஞ்சுட்ருக்கோம். அதெல்லாம் வலி கம்மியாயிடுச்சு. இப்போ எனக்கு எல்லாமே பாபாவோட செயல் தான். பாபா வந்து என்னோட கனவுல வந்து விஷ்ணு சாஸ்திரம் படிச்சுட்டு வா நீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு. அதன் தொடர்ந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். 2 வருஷமா நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு எனக்கு குணமாயிருக்காது. ஓம் சாய்ராம். நம்பிக்கை, பொறுமை. 1 வாரம் வந்தோம், 2 வாரம் வந்தோம், நான் நினச்சி நடக்கலை அப்படின்னு யாரும் எதுவும் நினைக்க வேணாம். நம்பிக்கையோடு நீங்கள் வாங்க, கண்டிப்பாக எல்லாம் நடக்கும். நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், கண்டிப்பாக பாபா காப்பாற்றுவார். எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் ஈஸ்வரமூர்த்தி. நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கோம். நாங்கள் சாய்பாபா டிவோட்டியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இருக்கோம். நம்ம குறிப்பாக சவுத் சீரடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸாக வந்துட்டுருக்கோம். சொந்தமாக தொழில் ஆரம்பித்து ஒரு 4 வருஷம் ஆச்சுங்க. சாய்டெக் சர்வீசஸ் அப்படிங்கிறது நம்ம பிஸ்னஸ் நேம்ங்க. ஸோ வீட்டில் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட கிட்ஸோட பேரும் கூடி சாய் ஹரிஷ், சாய் ஈஷா அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். யூஸ்வலி நம்ம பூனேயில் ஷிரடிக்கு போயிட்டுருப்போம் ரெகுலராங்க. ஸோ அங்கே போக முடியாத அந்த ஏக்கத்தை ஃபீலை வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு இங்கே சாரோட கோயிலுக்கு வந்துட்டு சவுத் சீரடி வந்து தனிச்சுக்கிறோங்க. ஸோ நம்ம சாய்பாபாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோங்க. அவரும் ரொம்ப ஒரு 16 வருஷமாக நம்மளை கை கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் என்ன சஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னா ஒரு தடவை இங்கே வந்து ப்ரே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களாலேயே லைஃப்பில் அடுத்து கட்டுறதுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி போக முடியும். நன்றி, வணக்கம். என் பேர் பிரீத்திகா. நான் தலைவாசல்லேருந்து வரேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் விசிட். இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வந்துட்டு போகிறவங்க எல்லாருக்குமே எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப காமாக பீஸாக இருக்குது. இல்லை மற்ற இடத்துல எல்லாமே நிறையா பேர் இருந்தாங்கனாலும் அங்கே வந்துட்டு ரொம்ப க்ரௌட் அந்த நாய்ஸ்லாம் இருக்கும். இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப பீஸாக காமாக இருக்குது.
ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குது. தேங்க்யூ. என் பேர் நில்லுன்னு. கோயிலெலாம் ரொம்ப பிடிக்கும். நான் இங்கேருந்து துபாயிலேருந்து இங்கே வரைக்கும் வந்துருக்கேன். திருச்சி வரைக்கும். நான் வந்து ஸ்கூலில் ஆஸ்பன் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ கேஸ் ஸ்டடி ஃபினிஷ் பண்ணிட்டு கிரேட் 1 வந்துட்டேன். என் பேர் நடராஜுங்க. நான் திருச்சியிலேருந்து வரேன். இதான் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். இப்போ நல்லா சுற்றி பார்த்தோம். நல்லா இருக்குங்க. அதே அளவு இருக்குங்க. சவுத்தில் எப்படி பார்த்தோமோ அதே அளவு இங்கேயே இருக்குது. ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்குங்க. நல்லா வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்கு. சாய்ராம். நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். என் பேர் உஷா. இவர் சுகுமார், மை ஹஸ்பண்ட். வி ஹவ் பீன் டு திஸ் டெம்பிள் மெனி டைம்ஸ். லாட் ஆஃப் மிரக்கல்ஸ் ஹட் ஹேப்பன். நான் இங்கே வந்த பிறகு நிறைய முன்னேற்றம் என் வாழ்க்கையில், நிறைய தெளிவுகள் கிடச்சிருக்கு என் வாழ்க்கையில். ஸோ ஆல் த பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல் த புகழ் கோஸ் டு சவுத் ஷிரடி பாபா. தேங்க்யூ ஸோ மச் சாய்ராம். என் பேர் லக்ஷ்மி தேவி. இவர் என் ஹஸ்பண்ட் சதீஷ்குமார். நாங்கள் கொடைக்கானல்லேருந்து வரோம். நாங்கள் சென்னை போய்ட்ருக்கோம். சீரடி போக முடியாதவங்களுக்கு இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். சாயப்பா கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் இது. ஏன்னா எல்லாராலையும் சீரடி போக முடியாது. ஆனால் இங்கே வந்து அந்த குறைய நிவர்த்தி பண்ணுற மாதிரி இங்கே கும்பிட்டோம்னா அந்த திருப்தியும் அந்த முழு பலனுமே நமக்கு கிடைக்கிது. இங்கே வந்துட்டு போதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் சாயப்பாவோட பெரிய டிவோட்டி. எங்களுக்கு சாயப்பா கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து பெரிய மாற்றம் வந்திருக்கு. அதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எங்கள் வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணவரே அவர் தான். எங்கள் அப்பா அவர். அதனால் எங்களுக்கு எல்லாம் கொடுத்தவர் அவர் தான். இனிமேல் கொடுக்க போகிறதும் அவர் தான். அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். அவர் சொல்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கணும். அதே நேரத்தில் பொறுமையும் இருக்கணும். பொறுமை இருந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சு நான் இது பண்ணோம்னா கண்டிப்பாக அவர் கொடுக்குற பலன் வந்து நம்ம கேட்டதை விட அதிகமாகவே கொடுப்பார் அவர். மீனாட்சி. நான் வந்து பெங்களூர்லேருந்து வரோம். லைக் மதுரை என்னோடய ஊர். ஸோ யூஸ்வலாக சம்மர் வெக்கேஷன் இல்லை என்ன மாதிரி வெக்கேஷன்னாலும் நாங்கள் மதுரைக்கு அம்மா வீட்டுக்கு வருவேன். ஸோ எப்போயுமே தேர்ஸ்டே இங்கே வந்துடுவேன் நான். ஸோ சவுத் ஷீரடி இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் நாங்கள் வந்து பிகினிங்கில் இவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஸோ இப்போ நிறைய வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் எப்போயுமே இங்கே வரும்போது அன்னதானம் நாங்கள் சாப்பிட்டு தான் போவோம். அது எப்போயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் இந்த வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஆக்சுவலாக சர்வீஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். எல்லாமே நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. எப்பயும் இங்கே வந்தால் ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல் கிடைக்கும். ஸோ ஃபேமிலியோட கண்டிப்பாக எவ்ரி தேர்ஸ்டே லைக் மேக்ஸிமம் இங்கே வரும்போது மதுரை வரும்போதெல்லாம் நாங்கள் வந்துடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் வாங்க கண்டிப்பாக. மதிவாணன் பேசுகிறேன். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்துலேருந்து வந்து பேசுகிறேன். கோயில் ஷிரடிக்கு நான் போக முடியல. ஸோ அதுக்காக இங்கே வந்தோம். இது ஷிரடிக்கு போன ஒரு திருப்தி இருக்குதுங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அமைதியாக இருந்தது. தரிசனம் பண்ணுறதுக்கு நல்லா அருமையாக இருந்தது. அன்னதானம் சாப்பிட்டோம். திருப்தியாக இருந்ததுங்க. என்னோடய பேர் வந்து சங்கரநாராயணன். எனக்கு வந்து திருநெல்வேலி. ஸோ பாபா வந்து எனக்கு வந்து ஒரு நிறைய மிராக்கள்லாம் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு. சொல்லப்போனால் நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்போது எக்ஸாம்பிள் ஒரு நாள் நான் ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து தெற்கு பூஜை ஒரு ஏரியாவில் வந்து ஒரு செகண்டில் வந்து எனக்கு வந்து என்னோடய உயிர் வந்து போக பார்த்துச்சு. அந்த சமயத்தில் எப்படின்னா நான் உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நான் வண்டி அப்படியே படபடப்பாக இருக்கிற இடத்துல வண்டி நிப்பாட்டுறேன். முன்னாடி பாபா ஒரு வண்டி வருது, பின்னாடி பாபாவோட வண்டி வருது. ஸோ இந்த ஒரு மிராக்களை வந்து நான் மறுநாள் என்னோட நண்பர் ஒரு வந்து சொல்லுவார். ஸோ நம்ம பாபா கிட்ட போகும்போது அவர் வந்து நம்மளை வந்து முன்னையும் காப்பாற்றுவார். அந்த விஷயத்தில் பாபா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாபா வந்து ஒரு பெரிய என்னோட கடவுள். ஸோ இங்கே பாபா பார்க்கும்போது அப்படியே அவரோட கண்ணு பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளை ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது. உணர்வுபூர்வமாக இருக்குது. அவரை நம்ம கண்ணை விரும்பி பார்க்கும்போது அவரோட கண்ணு அப்படியே எனக்கு வந்து லைவாக பார்த்த மாதிரி இருக்குது. துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இது எங்களுடைய 7th டைம் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான கோயில். நம்ம இந்த கோயிலில் எது நம்ம வேண்டிட்டாலும் பாபாவை வேண்டிட்டாலும் 100% நிறைவேறும். அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். மக்கள் நான் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். நன்றி. என் பேர் லீலாவதி. நாங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணதே இல்லை. என் பேர் ரூபாஸ்ரீ. நான் இங்கே திருவெரும்பூர்லேருந்து வந்திருக்கேன். நாங்கள் இங்கே அடிக்கடி வருவோம். ரொம்ப சிறப்பான கோயில். நல்லா இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்துட்டு போனாலும் ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்குது. தேங்க்யூ. நான் புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டுப்பட்டிலேருந்து வர்றேன். கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அமைதியாகவும் தெய்வீகமாகவும் இருக்குது. வர்ற எல்லோரும் நல்ல அமைதியாகவும் சந்தோஷமாக சாமி கும்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாரையுமே வந்து நல்லா உபசரிக்கிறாங்க. கோயிலும் நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்குது. இங்கே வந்து சாமி கும்பிட்றது ரொம்ப
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. நான் நம்பர் 1 டோல்கேட்டிலேருந்து வரேன். என் பேர் விஜயலட்சுமி. இந்த கோவில் ரொம்ப அதிசயமான கோவில். நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு. என் வீட்டிலே நடந்திருக்கு, என் மகளுக்கு நடந்திருக்கு. பாபா எப்பொழுதும் எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கனவிலி வந்து எல்லாமே நல்ல விதமாக மக்களுக்கு சேவை செய்வேன். நான் வந்து மனுஷ ரூபத்தில் வந்து காட்சி கொடுக்குனது பாபா தான். ஷீரடி பாபா எனக்கு ஃபஸ்ட்டு கனவில் வந்து ஷீரடி பாபா சமாதியிலேருந்து பேசியிருக்கேன். எனக்கு தியானம் பண்ணம்மா, நீ தியானம் பண்ணுன்னு மட்டும் 2 வார்த்தை பேசியிருக்கேன். அதுலேருந்து நான் தியானத்தில் இருந்து நல்ல விதமாக மக்களுக்கு இப்போ சேவை பண்ணிகிட்டே இருக்குது. எந்த நோய் நொடி இருந்தாலும் நல்ல விதமாக பண்ணிகிட்டே இருக்குது, மக்களுக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்குது. பாபாரோட அருளினால என்னோடது எதுவுமே இல்லை. அவ்வளோ அதிசயமான ஒரு தெய்வம் பாபா. என் பேர் உமா மகேஸ்வரி. நான் பெங்களூர்லேருந்து வந்து இது நான் 3வது வாட்டி விசிட் பண்ணிட்டுருக்கேன். கோயில் ரொம்ப நல்லாயிருக்கு. அன்னதானம் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு. டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கு. எல்லோரும் எவ்வளோ பேர் வராங்க அவ்வளோ பேருக்கும் கொடுக்குறாங்க. எவ்ரி ஒன் கோயில் நல்லா கட்டியிருக்காங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்தால் பீஸ்ஃபுல்லாக இருந்துக்கலாம், டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம்.